வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசின்னு இருக்கேன். இது மே மாதத்திற்கான பலன்கள். கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் புதனாகப்பட்டவர், அதாவது உங்கள் ராசிநாதன் 8ல் இருக்கார். உங்கள் ராசிநாதனை பொறுத்த வரைக்கும் 7ஆம் வீட்டில் இருக்கார். முதல்ல 11ஆம் தேதி 8ஆம் வீட்டுக்கு வர்றார். எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுங்க, 8ல் புதன் வரும்போது அவர் 2ஆம் வீட்டை பார்ப்பதால் நல்ல தனவிருத்தி ஏற்படும். நீங்கள் எதிர்பாராத இடத்துலலாம் உங்களுக்கு பைசா வரும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். 12ஆம் வீட்டுக்குடைய சூரியன் கூட இருக்கார் 8ஆம் வீட்டில் கிட்டத்தட்ட 15ஆம் தேதி வரைக்கும். அப்புறம் அவர் 9ஆம் வீட்டுக்கு போகிறார். அப்போது விபரீத ராஜயோகம் மாதிரி அது. இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய காலம். அதனால் எதிர்பாராத நன்மைகள். இதில் குரு 9ஆம் வீட்டுக்கு போயிடுறார். இன்னும் அடுத்த ஒரு வருஷம் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். எந்தவித பிரச்சனைகளும் உங்களை அண்டாது. எந்தவித ஒரு லீகல் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை ஒரு பிரச்சனை இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கலாம். இது எல்லாத்துலேருந்தும் பார்த்திங்கன்னா உங்களுடைய கௌரவம், உங்களுடைய ஒரு தர்ம சங்கட நிலைன்றதுலேயே அது ஏற்படாமல் உங்களை தடுத்து உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரணாக அமையும் அந்த 9ல் இருக்கக்கூடிய குரு. 9ல் குரு இருக்கும்போது நான் பல விஷயங்களில் சொல்லியிருக்கேன். எதிர்பார்த்த விஷயங்கள் இங்கே பிரச்சனை வரும். இப்போ சொல்கிறாங்க இது சென்சிட்டிவ் பூத் அப்படிம்பாங்க எலெக்ஷன் டயத்தில். அவன் அங்கே நிறைய போலீஸ் ஃபோர்ஸை போடுவான். ஆனால் எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்கும். எதிர்பாராத விஷயங்கள்லாம் என்ன? இப்போ இந்த ராமேஸ்வரம் இதில் பாம் பிளாஸ்ட்டு, அதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? நீங்கள் சப்போஸ் அங்கே இருந்தீங்கன்னா ராமேஸ்வரம் கஃபே நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி என்ன பண்ணுவீங்க? ஏதோ டிலே ஆகிடும். உங்களுக்கு பாம் பிளாஸ்ட் ஆகிடுச்சா, ஓ நல்ல வேலை போகலன்னு நினைப்பீங்க. இதுதான் குரு. நீங்கள் எதிர்பார்த்த தடை, எதிர்பார்க்காத தடை எல்லாத்துலேருந்தும் உங்களை காக்கக்கூடியவர் அவர் 9ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது. அதே போல் சில முக்கியமான நபர்களை சந்திக்கணும்னு நீங்கள் நினைக்கலாம், அதெல்லாம் ஈடேறும். அப்போது இது தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு இருக்குது. ஆனால் இந்த மே மாதம் அதனுடைய ஆரம்ப கட்டத்தை உங்களுக்கு காமிக்கும். நீங்கள் ஒரு பெரிய ரிலீஃபை பார்ப்பீங்க. தன வரவு சிறப்பாக இருக்கும். உங்கள் வசதிகள் பெருகும். பல நன்மைகளை சர்ப்ரைசிங்காக உங்களுக்கு தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இது தொடக்கம் இருக்கிறது. தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு காலமாகவும் அமைகிறது. சிறப்பான காலம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாபெரும் வெற்றிகள் ஏற்படும். நீங்கள் நினைக்கலாம், எனக்கு ஹார்வர்டில் கிடைக்குமா? கிடைக்கும். அதுக்கான எல்லாருக்கும் கிடைக்கும் சொல்ல, ஒரு திறமை இருக்கும்போது அங்கே என்ட்ரி கிடைக்கிறது கஷ்டம்னா அது கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு காலமாக நீங்கள் இருக்கீங்க. சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். தெய்வ நம்பிக்கை என்பது நிச்சயமாக உங்கள் அதிர்ஷ்டத்தை மேம்படுத்தும். நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸ்ரீரங்கம் ரவி 1ன்னா ONE போடக்கூடாது. ஸ்ரீரங்கம் ரவி 1ஆம் நம்பர். ஸோ ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com. இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குவரிஸ் அனுப்புங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குவரிஸ் ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு. உங்களுடைய பிரச்சனைகளில் நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் இது பண்ணுறேன், பேசுகிறேன் உங்களோட. ஆனால் எல்லாமே டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம், அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க. வணக்கம்.